What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். இந்த தமிழ் பொலிட்டீஷியன் தக் லைஃப் வந்து 6 பார்த்தோம். 7 இது 8 இப்போ ரீசெண்டாக வந்தது. பாப்பமா தம்பி போவோமா இவங்க இதுலேருந்து வெறும் இது. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பொலிட்டிஷியன் தக் லைஃப் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இப்படியே பொலிட்டிஷியன் தக் லைஃபை போட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்குள்ள ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சலாம் போல. நான் உங்கள் ஜேடி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தம்பி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வீடியோ போடுற அளவுக்கு நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ போய் சேரும். நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தக்லீஃப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃப் தலை துரைமுருகன் கிட்ட இருந்தே போயிடலாம். இந்த தக்லீஃபை நம்ம அரைகுறையா பார்த்துருக்கோம். இப்போ ஃபுல்லா பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மா இருக்கும்போதோ இல்ல பவர்ல இல்லாதப்போ அவங்க சொன்ன கருத்துக்கு இங்க எதிர்கருத்து வைக்கிறதுக்கு நிறைய தைரியசாலி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதிராக பேச இங்க ஒரு சில ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க பவர்ல இருக்கும்போதோ இல்லாதப்போ அவங்களை கலாய்க்கிற அளவுக்கான ஆட்கள் இங்க யாரும் இல்ல. ஒருத்தரை தவிர வேற யாரு? நம்ம தலை துரைமுருகன் தான். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, அது ஏடிஎம்கே பவர்ல இருக்கும்போதே மனுஷன் சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. சட்டசபையில ஏடிஎம்கேயோட சபாநாயகர் எப்படி டிஎம்கே புறக்கணிக்கிறாருங்கிறத மனுஷன் எப்படி எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி சொல்லியிருக்காரு, நீங்களே பாருங்க. நீங்க எங்க தலைவர் பேரை சொல்றீங்க, சொல்லுங்க. கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்கான், கூப்பிடுங்க. அதே மாதிரி உங்க அம்மாவுக்கும் அதுக்கு தானே பேர் வச்சிருக்கான், நாங்க ஜெயான்னு கூப்பிடுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? சரி, நான் கேட்கிறோம். சபையை நாங்க வேஸ்ட் ஆஃப் டைம் பண்றோம்னு சொல்றாங்களே, 15 நிமிஷம் வர்ணிக்கிறான் சார் ஒவ்வொருத்தரும். எங்கோ இருந்த என்னை பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆக்கி, பிறகு யூனியன் கவுன்சிலர் ஆக்கி, பிறகு சேர்மேன் ஆக்கி, பிறகு கவுன்சிலர் ஆக்கி, பிறகு எம்எல்ஏ ஆக்கி, அது ஆக்கி, இது ஆக்கி, ஈராக்கி, பேராக்கி, கிடையாக்கி, அதே ஆக்கி, எங்க அம்மா தாயே, குலதெய்வமே, எங்க லட்சியமே, பாண்டி கஞ்சி காமாட்சி, காசி காராட்சி, சத்கேஸ்வர், சுந்தரேஸ்வர், இவ்வளவு வர்ணிச்சிருக்கிறார். எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இடிந்த நிலையில் இருக்கிறது. இந்த ஆண்டு அது கட்டி தரப்படுமான்னு கேட்பான். இது கேட்டேன். மந்திரி ஜெகனெல்லாம் கொடுக்கிற அம்மா, என் நாட்டில் வந்திருக்கிற அம்மா, எதிரிகளை தும்சம் செய்த அம்மா, தேர்தலான அம்மா, சொட்ட போட்டுக்கிற அம்மா, கத்துண போட்ட அம்மா, தகர போட்ட அம்மா, பொட்ட போட்ட அம்மா, படுவிட அம்மா, ஆமா ஆமா. பேரவைத் தலைவர்களே, அப்படிப்பட்ட எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லைன்னா இலவச பொருட்களையும் எதிர்க்காதீங்க. டிவி, கிரைண்டர், மிக்சில நம்மளால வாங்க முடியாத அளவுக்கு நம்மள ஏன் வச்சிருக்காங்கிற கேள்வி வேணா கேளுங்க. ஆனா கண்ணு மூடிட்டு எல்லா பொருட்களையும் எதிர்க்காதீங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஏன் உலகத்தில் இருக்க எல்லா பொலிட்டிஷியன் பார்ட்டிஸும் அரசாங்கங்களும் உபயோகமா மக்களுக்கு கொடுத்த ஒரு இலவசமான பொருட்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வரும். நீங்க கண்ணு மூடிட்டு சொல்லலாம், நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ஒரு சிறந்த இலவச பொருள்னா அம்மா லேப்டாப். அதை நம்ம இலவச பொருள்னு கூட சொல்ல மாட்டோம், விலையில மடிக்கணினி தான் சொல்லுவோம். இந்த தம்பி போமா சேனல் உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அம்மா லேப்டாப்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல பேரோட லைஃபை அந்த லேப்டாப் மாத்தி இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி யாருன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட் ஸ்கீம்னா காமராஜர் டைம்ல கொண்டு வந்த சத்துணவும் இலவச கல்வியும் சொல்லலாம். சொல்ல போனா அவர் கொண்டு வந்த அந்த இலவச கல்வி சத்துணவு திட்டம் தான் தமிழ்நாட்டை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. என் தாய் தந்தையர் மிகவும் சிரமப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள். எங்க அம்மா இரவு பகலும் அந்த 1 ரூபாய் நெல்லை அவித்து எனக்கு சாதம், எங்க அப்பா 1 ரூபாய் கடன் வாங்கி என்னை படிக்க வைத்தார்கள். அந்த அளவிற்கு நான் உயர்வதற்கு என் தாய் தந்தை, அதற்கு மேலாக சாதாரண கல்லாக இருந்த என்னை தட்டி தட்டி மனிதனாக மாற்றியது பெருந்தலைவர் காமராஜரின் இலவச கல்வியும் மதிய உணவும் தான். நம்ம தமிழ்நாட்டில் கட்சிகளுக்குள்ள சண்டை நடக்குதோ இல்லையோ, ஆனா ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கும் சண்டை கன்ஃபார்ம் நடக்குது. ஆளுநருக்கு இருக்க பவர் அவருக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல, அவர் தன்னைத்தானே முதலமைச்சர் நினைச்சுக்கிறாரான்னு தெரியல. இப்ப நம்ம பார்க்க போற சம்பவத்தை இடி ரைடோட நியூஸை டைவர்ட் பண்றதுக்காக தான் டிஎம்கே இதை பண்றாங்கன்னு நீங்க சொன்னாலும் சரி, அதுக்காக தான் அவங்க பண்ணியிருந்தாலும் இப்போவாச்சும் அதை பண்ணாங்களேன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். 2020 2021 இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கின பல பில்ஸை அங்கீகரிக்கிறதுக்காக கவர்னர் கிட்ட அனுப்பி வச்சா அந்த மனுஷன் அதை அங்கீகரிக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கிடப்பிலே போட்டு வச்சிருக்காரு. அதுல
ஒண்ணுதான் நீட்டு விலக்கு பில்லும். இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸ்ல கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டிஎம்கே உச்சநீதிமன்றத்துல ஆளுநருக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் அது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இனி ஆளுநர் ஒரு பில்லு ஆளுநர்கிட்ட வந்தா 1 மாசத்துல அதை அங்கீகரிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா 3 மாசத்துல அது ரிட்டர்ன் அனுப்பி இருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அவரே பல வருஷம் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிருச்சு உச்சநீதிமன்றம். அது போக தமிழ்நாடு கவர்னர் ரவி அவர்கள் இத்தனை வருஷமா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த ஒரு 10 பில்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி உச்சநீதிமன்றம். இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம் ஒரு சிலருக்கு புரியலனா, இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்ல இந்த ப்ராப்ளம் யாருக்காச்சும் இருந்தா தமிழ்நாடு எப்படி இதை கையாண்டுதோ இனி எல்லாருமே இதே ஃபாலோ பண்ணுவாங்க. அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோட நிறுத்தாம டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே இடி ரைட மக்கள்கிட்ட இருந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்கன்னு ஒரு சிலர் சொன்னா இப்போவாவது பண்றாங்களே தான் நம்ம இதை பார்க்கணும். I want to ask Mr. Excellency, when will you give clearance for ban the meat? Look, I will be the last man to give it clearance. Never, ever. Tamil Nadu's Chief Minister M.K. Stalin has passed a resolution in the State Assembly. Chief Minister M.K. Stalin has yet again touched on the issue of state autonomy. Tamil Nadu Chief Minister M.K. Stalin will be moving state autonomy resolution in Tamil Nadu Assembly today. The Tamil Nadu Chief Minister M.K. Stalin has made a big announcement on state autonomy in the Assembly. Tamil Nadu's Chief Minister M.K. Stalin moved the state autonomy resolution in the Tamil Nadu State Assembly. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அனுப்பி வைத்தது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வைக்க மாட்டேன்னு இப்படி கூட்டணி வச்சுட்டாங்க. சரி, அதுக்குன்னு இப்படியே இறங்கி போய் சப்போர்ட் பண்றது? டிஎம்கே சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கருத்து சொல்லுவேன்னு நம்ம விஞ்ஞானி அவர்கள் டிஎம்கே போர்ல பங்கு பெற்ற ராணுவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விட்டு அறிக்கையை எதிராக பேசுறேன்னு என்னமோ பேசி வச்சிருக்காரு. அது உங்களுக்காச்சும் புரியுதான்னு பாருங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்த பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்ல. நாட்டு மக்கள் எனக்கு ஏத்துக்க மாட்டாங்க. கடுப்பாகுதுப்பா. இல்ல எப்படி யாருக்கு வார்த்தை சொல்லணுமா? அது கூட பரவாயில்ல, இது நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்களா? நான் இவரு மாதிரியே நினைச்சிட்டாங்க போல நாட்டு மக்களும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசியிருந்தேன். நீங்கள் அந்த தர்மாக்கோல் போட்டதில் உங்களுக்கு ஆக்சுவலி உங்களை சடனாக கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. மேபி அது ரியலாக இருக்கலாம். இப்படி பேசுனா அப்புறம் ட்ரோல் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? அதாவது அவர் சொன்னது மாதிரி தானே. அதாவது அவங்களுக்கு எதிராக ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக என்ன வேணால் சொல்லலாம். ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இதெல்லாம் ஜெய்சங்கர் பார்த்தாருன்னா என்ன? ஜெய்சங்கர் தானே அவர் பேர்? உள்துறை அமைச்சர் இல்லை, வெளியுறவுத்துறை அமைச்சரா? இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க? இல்ல சண்டையா போட்டாங்க? இல்ல எங்களுடைய எடப்பாடியார் கழக பூச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாமா? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உதயநிதி அவர்கள் 3 மாசம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஏன் ஜெயலலிதா இவங்களெல்லாம் பேச விடாம தெரிஞ்சுக்கங்க. ஏன் பேச விடாம ஒருத்தராவது பேட்டி கொடுத்துருப்பாங்களா? இதுதான் ரீசன். ஒருத்தர் சொல்ல அது பிடித்தீங்களோன்னு சொல்லி ஷாக்காயி நானும் உள்ள போய் பார்க்க திரும்பவும் ஷாக்காயே வெளியே வந்துட்டேன். நீங்களும் அதை பார்த்து ஷாக்காய்க்கோங்க. இன்னும் 50 ஆண்டு காலம் கழித்து இந்த கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி பிடிக்க ஒரு தலைவர் வேணுங்க. ஓகே, அந்த தலைவர் கொண்டு வந்து திமுக தொண்டர் சைதை சாதிக்கு மாதிரி இன்னும் நிறைய ஊர்ல எங்கெங்கயோ கத்திக்கிட்டு கேச வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா? உதயநிதி எத்தனை முறை சிறைப்படுத்தப்பட்டார், சிறைக்கு போனார், எந்த பிரச்சனைக்காக மக்களுக்காக 3 மாச குழந்தைல ஜெயிலுக்கு போயிருக்காரு. யாரா நீ? 3 மாச குழந்தைல ஜெயிலுக்கு போயிருக்காரு. என்ன குழந்தைய அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன? ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. நான் பகிரங்கமா சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஜெயிலுக்கு போனாரு. ஜெயிலுக்கு
ஜெயிலுக்குன்னா என்ன அவர் ரோட்டு வழியா போனாரு 3 வயசு குழந்தையா எப்ப ஜெயிலுக்கு போனாரு அப்பா எமர்ஜென்சில ஜெயில இருக்கிற பொழுது சரி இவர் பிறக்கிறாரு ஓகே 3 மாசமா அவங்க அம்மா கர்ப்பமா இருக்க சொல்ல அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இன்றைய முதலமைச்சர் தலைவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்ப உதயானந்த் பிறக்கிறாரு பிறக்கிற போது அந்த குழந்தையை கொண்டு போய் தந்தையார் இடத்துல காண்பித்தது இந்தியாவில எந்த தலைவருக்காவது அந்த வரலாறு இருக்கு ஆமா அவங்க அப்பா ஜெயில இருக்கிற போது பையன் உங்க கைக்கு வந்து உள்ள போச்சுன்னு ஒருத்தரை காட்டுங்களேன் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி என்னங்க தரையில பார்த்ததுல திரையில வருதுங்கிற மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல திரையில பார்த்ததுல இப்ப தரையில வருது. நடிகை நமிதா பேசுறாங்க. இந்த ராம்நாத் பெண்ணனுக்கு என்ன கேடுங்கற? சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜெனரல் ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. இது படம் இல்ல. படத்துல வந்து பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வ. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானே பாடுவேன். ஒருவன் ஜெனரல் வெச்ச ஜாக்கெட். நீங்களா யாருடா? நான் तेरे நாங்க தான் பெரிய கட்சி, வலுவான கட்சி, எங்களை நம்பித்தான் இருக்கணும் பிஜேபிங்கிற கருத்தை சொல்லாமல் இன்னைக்கு அதிமுக சொல்லியிருக்கா. எனக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பாட்டு ஒன்று ஞாபகம் வருது, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். யாரையும் நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்ற பாட்டு எனக்கு நினைவு வருது. கொஞ்சம் இருந்தே குளிபறித்தால் இருங்க, நான் பேசிட்டு அப்புறம் பேசலாம். கொஞ்சம் உயிர் காக்கும் என்னோட பாட்டு வரும், என்னோட பாட்டு வரும். அவர் சிரிக்கிறார். இந்த வீடியோட சோர்ஸ் ப்ராப்பரா எங்கன்னு தெரியல, காலேஜா இல்ல ஒரு ஈவென்ட்டானு. சேகர் பாபு முன்னிலையில அந்த ஈவெண்ட் நடக்கும்போது சேகர் பாபு அவர்கள் வச்சுட்டு அந்த ஈவெண்ட் நடத்தின லேடி அவர் கொஞ்சம் குழுகுலுன்னு ஆக்குற மாதிரி ஏதோ பேசலான்னு புதுசா வந்தவங்கன்னு சொல்லி தளபதி கொஞ்சம் மட்டம் பண்ணி பேச, கீழே இருக்கவங்க யாரும் மேல வந்து ஆப்பு வைக்க மாட்டாங்க தைரியத்துல கீழே இருக்கவங்க கிட்டே அந்த கேள்வி கேட்க, கீழே டிவி கேஸ் இந்த தம்பி இருந்திருப்பான் போல, மேல வந்து நடுமண்டையிலே ஆப்பு வச்சுட்டு போயிட்டான். இப்ப நீங்க ஒரு விமானத்துல போறீங்க, கிட்டத்தட்ட 50 வருடம் அனுபவம் இருக்கிற ஒரு பைலட் இருக்காரு, நேத்து தான் கத்துட்டு வந்த ஒருத்தர் இருக்காரு. யார் ஓட்டுனா நீங்க போவீங்க? புதுசா இன்னைக்கு தான் கத்துட்டு உங்களை பிளைட்ல கூட்டிட்டு போனா போவீங்களா? அதுதான் திடீர் அரசியல். இத்தனை நாள் வேற என்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப முதலமைச்சர் ஆசை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? கூட்டம் கூடன உடனே நான் தான் முதலமைச்சர்னுவாங்க. ஆக்சுவலா காலேஜ்ல இதெல்லாம் பேசவே கூடாது. என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாசிசம்னா என்னன்னு ஒரு 4 வரிகள்ல மேடையில வந்து யாராவது சொல்றீங்களா? இளைஞர்கள்ல ஒருத்தர், யாராவது ஒருத்தர் திடீர்னு வரவங்களை பத்தி கொஞ்சம் இதுவா பேசினாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க மேம். அதாவது 40 பைலட் ஓட்டுனவரைய வச்சு கம்பேர் பண்ணி பேசினாங்க. இப்ப புதுசா பைலட் வர்றதை வச்சு கம்பேர் பண்ணி பேசுனீங்க மேம். ஆனா அது அப்படி இல்ல மேம். புதுசா வரவங்களே நம்ம ஏற்கணும். ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்க எரிய வச்சு மேம் பாசிசம் பத்தி என்னன்னு கேட்டாங்க. பாசிசம்னா அதாவது ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டேட்ல ஒருத்தர் தான் ஆட்சி பண்ண முடியும். ஆனா அந்த ஆட்சி பண்றது கூட யார் வேணா வந்து சேர்ந்துதான், ஆனா அவர் ஒருத்தர் தான் ஆட்சி பண்ண முடியும். அதுதான் ஒருத்தர் அவர் மட்டும் தான் ஆட்சி பண்ணணும், வேற யாரும் மோனோபோலி மாதிரி இருக்கணும் தான் அப்படின்றாரு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட அந்த தான். ஆனால் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஃபாசிசம்ங்கிறது இப்போ இவங்க பண்ணுறதுலேயே எக்ஸ்ட்ரீமாக போனால் அதை தான் ஃபாசிசம்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க பண்ணுறாங்களோ டாமினேட் பண்ணி நான் சொல்கிறதான் சட்டம், நான் என்ன பண்ணாலும் அதான் கரெக்டு. அதுதான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நார்த் கொரியாவில் நடக்குதுல ஜிம் குனா, அவர் பேர் என்ன, அவர் பண்றாருல கிம் ஜாங், அவர் பண்றதுதான் எக்ஸாக்ட் ஃபாசிசம். இது வந்து அதோட முதற்படி, அதாவது லைட்டா தொட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் இங்க நடக்குது. எப்பவுமே டிஎம்கே எதிர்க்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்படும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? தளபதி மூவில தான் நடிப்பாரு. ஆனா இப்ப சிஎம் இருக்க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா தளபதியா இருக்கும்போது பாலிடிக்ஸ்லயே நடிப்பாரு. புரியலன்னா அதை நீங்களே பாருங்க. சட்டை போட்டு
இல்ல இல்ல அது அங்க நடந்தது. நம்ம அண்ணன் கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன் அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல கேட்க சும்மாவே கலாய்ப்பாரு. இப்படி ஒரு கேள்வி கேட்டா சும்மா விடுவாரா? என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. நாடெங்கிலும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடெங்கிலும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துது அப்பா அப்படிதான் சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் எலெக்ஷன் வர இந்த மாதிரி பொலிட்டிஷியன் தக்லீஃப் நிறைய வரப்போகுது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா? சீரியஸ்லி நம்ம 6 பார்த்ததுக்கும் இது நல்லா இருக்கு, இதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட். செம்மையா எடிட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் நானும் இந்த வீடியோ பார்த்து உணர்ச்சி வருஷத்துல நிறைய வளரிட்டேன். ஆனால் எனக்கு என்னன்னா எப்படி சொல்கிறது, அவர் ஓகே சீமான் வந்து அவர் பேசுகிற விஷயம் நிறைய வந்து ரியாலிட்டியை தாண்டி போகிறதுனால நம்ம வந்து அது இல்லை. ஆக்சுவலாக பேசுறது வந்து ரியாலிட்டியாக தான் இருக்கும். அவர் சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறது, 100க்கு 90% உண்மையாக இருக்கும். ஆனால் அந்த 10 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்றதால அந்த 90 அந்த பேசுகிறத கொஞ்சம் இது பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி பேசுறது அது என்ன ஆயிடுது, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி போய் அமைஞ்சதுனால இவர் வந்து சும்மா பேசுறாருன்ற மாதிரி போயிடுது. ஆமாம், ஆனால் தனியாக உட்காந்து நம்ம அவரோட கேட்டோம்னா கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த என்ஹான்ஸ் பண்ணுற விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணி டேரக்டாக ரியல்ட்டியாக பேசினா அது போய் சேர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒன்று. ப்ளஸ் இப்போ இது ஏறினார், கல் இறக்கி போராட்டம் பண்ணார்ல, ஆக்சுவலி கல் இறக்கிறது வந்து தப்பு, ரூல் போட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து யாராவது வில்லேஜில் யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்க பரமரத்தில் ஏறி இறங்கினாலுமே வந்து ஆக்சுவலி கேஸ் போடலாம். ஆனால் அவர் மேலே கேஸ் போடல. ஏன்? ஏன்னா இப்போ கேஸ் போட்டால் அவர் ஹீரோ ஆகிடுவார். ஓகேவா? இதுமாரி நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலா கேஸ் போட்டா ஹீரோ வந்துரும். அது ஹிஸ்டரி ஆயிடும், அவர் பேர் பிரச்சனையாகும். மெயின் இவங்க போடாத ரீசன் எதுனா இதுதான், அவருக்கு வந்து நேம் கிடைச்சிரும். இப்போ நீங்க எப்படி சொல்றேன்னா ஒரு போராட்டம் பண்ணி ஒருத்தர் நல்ல விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போறாங்களா, பழைய இவங்கெல்லாம் போனாங்களா, அந்த மாதிரி பேர் வந்துடும் அவங்களுக்கு. ஆனா ஆக்சுவலா கல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிடையாது, எல்லாம் மற்ற இதுல இருக்கு போல இருக்கு. கேரளால இருக்கு, இங்க கர்நாடகாவில் இருக்கான்றது தெரியல. ஆனா கேரளால தானே சொல்லுவாங்க இருக்குன்னு. இவங்க மெயினா இவங்க பிஸ்னஸ்க்காக பண்ணி வச்சிருக்காங்க, சுகர் பிஸ்னஸ் அடிபட்டுருங்கிற ஒரே ரீசனுக்காக இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காது. ப்ளஸ் அவர் சொன்ன மாதிரி தான், இவர் டோர்னமெண்ட் சார் சொன்ன மாதிரி 8 ஆளுங்க வச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா அந்த காமெடி அப்பவே தோணும், இப்போ ஸ்மோக்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்லி டிவில போடுறாங்க, அதுக்கு அந்த கம்பெனி பேன் பண்ணிட்டு போனா முடிஞ்சு போச்சு. ஐடிசி ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் கம்பெனியை கூட சொல்றேன், என்னோட கம்பெனியை. அது தெரில, அது யோசிச்சு பார்த்தா அது பின்னாடி நிறையா எப்படி சொல்கிறது, இதை பற்றி தெரிஞ்ச உங்கள்கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்கணும், இது எதனால் இந்த மாதிரி நடக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு பாட்காஸ்ட்டாக உட்கார வச்சு யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பண்ணுவோம் கூடிய சீக்கிரம். ஓகே, வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.